நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 3D பிரிண்டர்ஸ் எங்கே வாங்குறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து 3D பிரிண்டர்ஸ் வந்து எங்கே வாங்குறது, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா எங்கே வாங்குறது, என்ன பிரிண்டர் அப்படின்றதெல்லாம் நான் ஒரு பேசிக்காக சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எண்டர் 3 வச்சிருக்கேன். இந்த பக்கம் எண்டர் 3 இருக்குது, இங்கே வந்து N824 Pro இருக்குது. 2 பிரிண்டர் வச்சிருக்கேன். என்னோட எண்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகிடுச்சு. நான் வாங்கி வந்து 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அந்த 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. 3 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. எனக்கு வந்து இப்போ வந்து 3 இயர்ஸ் மேலே வாரண்ட்டி யாரும் தரமாட்டாங்க. ப்ளஸ் நான் வந்து AliExpressல வாங்கினேன். எனக்கு அமேசானில் வாங்கினாவே வந்து வாரண்ட்டி இருக்காது. அமேசானில் வாங்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு 10 டே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கிடைக்கும். அதாவது வந்ததுன்னா பொருள் ஒரு 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஃபால்ட்டாக இருந்தால் ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க, சரி பண்ணி தர மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண அந்த பிரிண்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போயிடும், திரும்பி ரிட்டன் தான் எடுத்துப்பாங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் தான் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இல்லை. நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுவீங்கன்றது டவுட் தான். அவங்களை காண்டாக்ட் பண்ணாலும் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாது. நான் வந்து இப்போ யூடியூப்பில் நான் 3D பிரிண்டர்ஸ் பற்றி போட்டுருக்கேன். நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் வந்து 3D பிரிண்டிங் தமிழ்னு போடும்போது ஜீனோ இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு சேனல் பார்த்துருக்கேன். அவங்களும் வந்து நிறைய கம்பேரிசன் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக எண்டர் 3 வந்து எனக்கு ஃபால்ட்டாக இருக்குது. என்னோட மதர் போர்டு போயிடுச்சு. எனக்கு பார்த்தேன், நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். எண்டர் 3 வந்து ரொம்ப நாளாக ஃபால்ட்டு ஒர்க் பண்ணி நான் காமிக்கவே இல்லை என் சேனலில் இது வரைக்கும். அது வந்து நான் என்ன பண்ணேன், சரி நமக்கு முன்னாடியே நிறைய நாள் போட்டுட்ருக்காங்களே ஜீனோ இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்போம். காண்டாக்ட் நம்பர் போட்டிருந்தாங்க. அவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறதா அப்போ தான் சொன்னாங்க. சரி அதெல்லாம் என்ன அமேசானில் பண்ணுறாங்க, அமேசான்லேயே ப்ரைஸ் கம்மியாக தானே கிடைக்குது, அவங்ககிட்ட வாங்குறதுனால என்ன கிடச்சிரும் அப்படின்னா வாரண்ட்டி கிடைக்கும். வாரண்டினா வந்து 1 இயர் வாரண்ட்டி. எந்த பொருள் வாங்கினாலும் செகண்ட் ஹேண்ட் 3D பிரிண்டர்ஸும் விற்கிறாங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்க. சில பேர் வந்து புது பிரிண்டர் வாங்க மாட்டாங்க, பழைய வாங்கிட்டு அதில் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் புதுசு வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க வெப்சைட்லாம் இப்போதைக்கு வச்சுட்டுல, நான் காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க யூடியூப் சேனல் பேர் வந்து ஜீனோ இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் அவங்க கம்பெனி, அதாவது அவங்க சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமென்ஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு நாகர்கோயிலில் இருக்காங்க. இவங்க வந்து CNC என்கிரேவர்ஸ், லேசர் என்கிரேவர், 3D பிரிண்டர்ஸ், அப்புறம் 3D பிரிண்டிங் சர்வீஸ், கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன், என்ன பேடு ப்ரொமோஷனாக இது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் பிரிண்டர் வாங்கின ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. என் சர்க்கிளில் வந்து நான் இப்போ 3D பிரிண்டரில் வந்து ஏதாவது ஃபால்ட்டு, என்னோட 3D பிரிண்டரில் ஏதாவது ஃபால்ட் அப்படின்னா வந்து நான் யார்கிட்ட கேட்பேன்றது எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அப்போ யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் பார்த்து தான் நான் இந்த ஃபால்ட்டு அந்த ஃபால்ட்டுன்னு நினச்சி நான் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் எனக்கு நிறைய ஃபால்ட், சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகும்போது நான் முன்னாடியே வந்து ஒரு DIY 3D பிரிண்டிங் கிட்லாம் வச்சுருந்தேன். 3D பிரிண்டர்ஸ் செய்யறதுக்கு நானே செஞ்ச முதல்ல அப்போ வச்சுருந்த பார்ட்ஸ்லாம் வச்சு நான் வந்து சரி பண்ணி போட்டுட்டேன். அதே வந்து இப்போ புதுசாக யாருனா வந்து 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் புதுசாக வர போகிறீங்க, அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னும் போது உங்களுக்கு யாரா கைடன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி கைடன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன். இல்லை நீங்கள் அவங்க சேனலில் போய் அவங்க கமெண்ட்டையும் கேட்கலாம், அவங்களோட பர்சனல் நம்பரும் தரேன், அவங்களோட நம்பர்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் 3D பிரிண்டர் அவங்ககிட்ட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் வாரண்ட்டி கேரண்டிலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், இல்லை எனக்கு வாரண்ட்டி முக்கியமே இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசான்லேயே வாங்கலாம். ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா ஒரு 1000-1500 அந்த ரேஞ்ச் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா அவங்க வந்து வாரண்ட்டியோட பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணுமோ காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ்னால் கேட்கலாம். வாரண்ட்டி எப்படி ப்ரோ, நான் எங்கேயோ இருக்கேன், இந்தியாவில் ஏதோ ஒரு பார்ட்டில் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபால்ட்டுன்னு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட லைவ் வீடியோ காலோ இல்லைனா வந்து சாதாரணமாக கால் பண்ணி இங்கே கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன ஃபால்ட்டு அப்படின்றத அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 9 இயர்ஸ் மேலே இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இப்போ 2 இயர்ஸ் மேலே தான் எனக்கு தெரியும், நான் 3D பிரிண்டிங்கில் இருக்கேன். அவங்க 9 இயர்ஸ் மேலே இருக்கனால அவங்களுக்கு அவங்க சொல்லும் போது என்ன ஃபால்ட்டு, என்ன பிரிண்டர், என்ன ஃபால்ட்டுன்னு நீங்கள் வாயிலே சொன்னீங்கன்னா அவங்களே தெரிஞ்சிடும் என்ன பார்ட்டுன்னு. அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணுறாங்க. நீங்களே அப்படியே ஸ்க்ரூ டிரைவர் ஓப்பன் பண்ணி நீங்களே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 3D பிரிண்டர் பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி எவ்வளோ முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்னோட பிரிண்டர் எண்டர் 3 பார்த்தீங்கன்னா மதர் போர்டு போயிடுச்சு. மதர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8000 இல்லை 10000 வரைக்குமே வரும். நீங்கள் அமேசானில் தேடி பார்த்தீங்க எண்டர் 3 வெர்ஷன் 1 மதர் போர்டு தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ ப்ரைஸ் இருக்கும். 3D பிரிண்டரே 18,000 தான் விற்குது ஆன்லைனில். அதில் மதர் போர்டே ஒரு 10,000 விற்றாங்கன்னா நம்ம எப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மதர் போர்டு சின்ன போர்டு தான், அதில் ஃபிசிக்கலாக மோட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் அதில் ஹீட் பெட்லாம் இருக்குது, அதெல்லாமே காஸ்ட் அதிகமாக இல்லை. மதர் போர்டே அவ்வளோ இருக்குன்னும் போது வாரண்ட்டி இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒரு கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு மதர் போர்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க, நான் அழகாக ஃபிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு வாரண்ட்டி அதில் இல்லாததுனால எனக்கு பண்ண முடியல. அதனால் வாரண்ட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வாங்கணும் அவங்ககிட்ட தான் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுங்க. ஏன்னா வெப்சைட் மாதிரி இருந்ததுன்னா வந்து நீங்கள் யார்கிட்ட பேசுகிறது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் அவங்ககிட்ட வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வாரண்டியோட கவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, அவங்க மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, 3D பிரிண்டர்ஸ் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம எண்டர் 3 வந்து 220mm 220x220 தான் நம்மளோட பிரிண்ட் வால்யூம் சைஸு. அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ராட், அதை வந்து ஒரு கிரியாலிட்டி CR10 அளவுக்கு ஒரு 400mm பெட் சைஸு, அந்த பிரிண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதும் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் 3D பிரிண்டர்ஸ் பற்றி தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்க சேனல் லிங்க்கு. அவங்களோட சேனலில் போய் பாருங்கள். அந்த மாடும் கூட அவங்க விற்கிறாங்க.
ஏன்னா நான்லாம் வந்து எண்டர் 3 வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெரிய பிரிண்டர் வாங்கிடலாமா, ஏன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது, சைஸ் எப்படி பத்தும் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். அப்படி பண்ணும்போது ஏன்னா அது CR10 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியன் ரேட்டில் 50,000, 45, 50, 60 அந்த ரேஞ்செலாம் வருது. சில மாடல் CR10, CR10S அந்த மாதிரி CR10S Pro அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசப்படும் ஒரு பிரிண்ட் வால்யூம் பொறுத்து. அதே நம்ம எண்டர் 3 வந்து சூப்பராக இருக்கும். பிரிண்ட் ஒரு காம்பேக்டான ஒரு எல்லாரும் வாங்கக்கூடிய ப்ரைஸில் நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் அந்த மாட் போட்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். பெரிய வால்யூமில் கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கும். அதோட ப்ரைஸ் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க சேனலில் வந்து அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஒரு 10,000 தான் இருக்கும். 10,000 இல்லை 12,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா ராடு அவங்களே கொடுத்துருவாங்க. அவங்க எப்படி பண்ணணும்னு கிட்டோட கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். நானே வந்து எண்டர் 3ல என்ன ஃபால்ட்டுன்றதை ஒரு கால் பண்ணி நான் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது பெட் லெவல் எப்படி பண்ணுறது A92 ப்ரோன்னு நான் வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில். அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதை கூட அவர் தான் சொல்லியிருந்தார் கமெண்ட்டில். நீங்கள் அந்த வீடியோ கமெண்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா அவர் கமெண்ட் பண்ணியிருப்பார், இந்த மாதிரி தப்பாக பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நான் என்ன ஃபால்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 3D printers எங்கே வாங்குறது, எந்த பிரிண்டர் வாங்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் தான் முக்கியம், வாரண்டி முக்கியம் இல்லை அப்படின்னா அமேசானில் போங்க. இல்லை எனக்கு வாரண்டி தேவை, எனக்கு கைடன்ஸ் ஒருத்தர் கைட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.